இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ராயன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடிய ஒரு படம். ஆமாம், D50 அப்படிங்கும்போது தனுஷோடைய 50வது படம். அதுவும் இல்லாமல் தனுஷை டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமாகிடுச்சு. அதை தாண்டி கேஸ்ட் அண்ட் க்ரூவோட லிஸ்ட்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா சரியாந்திர படம் இது அப்படிங்கிற ஒரு டாக்குமே கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த படம் நீ ரிலீஸ் ஆனிச்சு ஒரு நல்ல ஓப்பனிங்னே சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே தனுஷ் படத்துக்கு வந்து ஒரு அதிக ஓப்பனிங் இருக்கும். இப்போ 50வது படம் போது ரொம்ப பெரிய ஒரு ஓப்பனிங்கே இருந்துச்சு. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னா, தனுஷ் அவருக்கு ஃபேமிலி தான் வந்து எல்லாமே, குடும்பம் தான் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒருத்தவர். அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீள்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னா அதுதான். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டா படம் பார்க்கறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. பட் ஒரு கேரக்டருமே ரொம்ப அழகாக செதுக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். லிட்ரலாக ஒரு பாம்பு, அதான் நம்ம ஒரு பாம்பு ஒன்று பார்ப்போம், அது அப்படியே லைட்டாக வந்துட்டு எப்போ வேணா வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் தனுஷ் வந்து ரொம்ப கோவக்காரரு. அவருக்கு இன்டர்வியூவே செல்வராகவன் வந்து அப்படி தான் கொடுப்பாரு. அவன் வருவான், அவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பாகவே இருக்கும். ஆகா அடுத்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நினைக்கும் போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சட்டிலாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் போடக்கூடிய ஒரு கடையில் இருந்து அப்படி திரும்புவாப்பில். எங்கேயுமே ஒரு மாஸ் சீக்வன்ஸ் கிடையாது. இத்தனையும் சொல்ல போனால் காளிதாஸ் ஜெயராமுக்கு ஒரு மாஸ் சீக்வன்ஸ் இருக்குது, சந்தீப் கிஷனுக்கு ஒரு மாஸ் சீக்வன்ஸ், அதுவே மாஸ் இன்ட்ரோ இருக்குது. தனுஷுக்கு மாஸ் இன்ட்ரோவே கிடையாது. ஸோ அந்த அளவு சட்டிலாக இருந்தது. இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த சைல்டு ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த விஷயத்தை கன்வே பண்ணியிருந்தாங்க. வளவலா குலவலாம் இழுக்காமல் இதுதான் கதை. 3 பேர் இருக்காங்க, ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்குது. அந்த தங்கச்சி பாப்பா தான் தனுஷுக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்களையும் பிடிக்கும். பட் 2 தம்பிங்க இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்கும்போது எந்த அளவுக்கு பாசம் இருக்குமோ அந்த பாசத்தை காமிக்கிறாங்க. அதுலேருந்து இவங்க சென்னைக்கு ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் சொல்கிறாங்க. அதுவும் டீசெண்டாக சொல்லி முடிக்கிறாங்க. சென்னையில் இவங்க அதாவது ஓகே நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாங்கணும், நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் லிட்டராக சொல்ல போனால் பாப்பநாசத்தில் கமல் வந்து சொல்லுவார், என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கூட, அது இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எந்த அளவுக்கு வேணால் இறங்குவேன். அதே தான், எந்த அளவுக்கும் நான் இறங்குவேன் அப்படிங்கிறது தான். அந்த தங்கச்சியோட பாசம் அது இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. லிட்டராக சொல்ல போனால் உசுரே நீ தானே அப்படிங்கிற அந்த லைன் வந்து வைப் பண்ணிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோராகவே இருக்குது. அது கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கலாம் தாண்டி ஒரு படமாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்கேஜிங் பண்ணிச்சு. கடைசியாக ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. பட் ஆனால் அது ஓகே, போகிற போக்கில் அது வந்து தெரியவே இல்லை. கேரக்டர் ஸ்டடியை பற்றி சொல்லியே ஆகணும். ஒருத்தவங்களும் இப்போ அண்ணன்னா அவன் எந்த அளவுக்கு மெச்சூராக இருப்பான், ஒரு இன்ட்ரோவர்ட், அவனுக்கு அதிக டைலாக், அவனுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் தனுஷ் சாருக்கு அதிக டைலாக் கிடையவே கிடையாது. ஒரு மாதிரி உருன்னு நம்ம போஸ்டரில் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருப்பார். துஷாரா விஜயன் தங்கச்சிங்கும் போது செல்லமான தங்கச்சி, அவள் எப்படி என்னென்ன சேட்டைகள் பண்ணுவாங்க, எந்தெந்தளவுக்கு ஒரு தக்கா இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்புறம் கடைசி தம்பியா காளிதாஸ் ஜெயராம், படிக்கிறவர், கொஞ்சம் அந்த படிக்கிறவருக்கான ஒரு மெச்சூரிட்டி லெவலாக இருக்கட்டும். ஸோ கடைசி பையன் அப்படிங்கும்போது ஓரளவு கொஞ்சம் அண்ணங்க, அதாவது நடுவில் பிறந்த அண்ணனை விட கடைசி பையனுக்கு கொண்டு கொஞ்சம் அதிக பாசம் வைப்பாங்களே. ஸோ அந்த விஷயத்த காமிக்கிறாங்க. சந்தீப் கிஷன் தருதலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், சந்தீப் கிஷனோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தருதலையான தம்பி, நடுவில் பிறந்தா தருதலை வைப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களையும் காட்டுறாங்க. செல்வராகவனோட கேரக்டர் வந்து இங்கே சரவணன், S.J. சூர்யா, இவங்க 2 பேருமே மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர்ஸ். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. இந்த வாருக்குள்ள தனுஷோட ஃபேமிலி எப்படி மாட்டுது, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது, இதுதான் ஓவராலாக கதை. பிரகாஷ்ராஜ் இதில் அண்டர் காப்பா எப்படி, அதாவது பிரகாஷ்ராஜ் வந்து இதில் வந்து அண்டர் காப்னா எப்படி சொல்றது, அவர் வந்து உள்ள இறங்காமலே சில விஷயங்கள் அப்படி பண்ணிட்டே இருப்பாப்புல. அதுல ஒரு பிளேவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எல்லா கேரக்டருமே ஏன் எதுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா கன்வே பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட்னு எந்த ஒரு கேரக்டருமே வரல. ஓவரால் படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கேரக்டர் சுற்றி தான் இருக்கு. யாருன்னா S.J. சூர்யா, காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், தனுஷ். இந்த கேரக்டர் சுற்றி தான் படமே. இதை தாண்டி வேற எங்கேயுமே போகல. அதுவே ஒரு நல்ல விஷயம். படம் வந்து நம்மள அப்படியே ஆஹா தனுஷ் என்னமோ பண்ணுவார் பண்ண போறாரு இப்போ பண்ணுவார், அந்த ஒரு எதிர்பார்ப்பை நோக்கியே நகர்த்தி போயிட்டு இருந்தாங்க. இன்ட்ரோட ஃபைட் சீக்வன்ஸ் வந்து லிட்டரலா பிளாஸ்ட். ஏன்னா கேமராமேன் விளாண்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் அந்த சீக்வன்ஸாவே செமையாச்சு. ஒரு மொமெண்டா கிரியேட் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப அழகா பண்ணிருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷனுமே நல்லா இருந்துச்சு. இந்த ராவணனுடைய ரெஃபரன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வச்சா போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அட் த சேம் டைம் துஷாராவுடைய செகண்ட் ஹாஃப் போர்ஷன் வந்து லிட்டரலாக துஷாரா ஓன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அபர்ணா பாலமுரளி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த சென்னை ஸ்லாங்கோட ஒரு தக்கார் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இவங்க 2 பேருடைய, அதாவது சந்தீப் கிஷனுக்கும் அபர்ணா பாலமுரளிக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அதாவது படமாக முடியும் போது வந்து எப்படி முடியுது அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ரேமில் ஆரம்பிக்கும், முடியும் போது அதே மாதிரியான ஒரு ஃப்ரேமில் முடியும் போது ஓகேப்பா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுல அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம எல்லாருக்குமே தோணும். உசிரே நீதானே அந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, லிட்ரலா வாவ் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. சாங் போர்ஷன்ஸ்லாம் வந்து வேற லெவல் பண்ணாங்க. அண்ட் ஏஆர்ஆரை பற்றி பேசியே ஆகணும். இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் அப்படின்னா ரகுமான் சார் தான். படத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டாப்புல. தனுஷுக்கு அந்த ஒரு ஒரு மொமெண்ட் அப்படி அவர் ட்ரிகர் பண்ண வைக்கும் போது ஒரு ஆர்ஆர் ஒன்று பண்ணுவாங்க, வேற லெவலில் அது கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு மொமெண்ட்டுமே, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரக்கூடிய பிஜிஎம் அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே என்னடா அப்படிலாம் தோணவே இல்லை. ஏன்னா இதுக்கு முந்தைய படங்கள்ல வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பிஜிஎம் சரியில்லை. ஆனால் இதில் ஏஆர்ஆர் இஸ் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக ராயன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். என்ன ரத்த காட்சிகள் அதிகமாக இருக்கும். ரத்த காட்சிகள் இது நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். சன் பிக்சரில் முதல் படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருது. அப்படிங்கும்போது அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதை என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். போயிட்டு ரத்தம் வருது நம்ம சொல்கிறது நோ யூஸ். ஸோ இதுதான் ராயன் படத்தோட ரிவ்யூ. ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.